அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலான் மாசத்துல நாம அதிகமா தர்மம் செய்றோம். தர்மத்தை பத்தி ஒரு அற்புதமான விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நாம கொடுக்கக்கூடிய தர்மம் தேவை உள்ளவரின் கையை சென்று அடைவதற்கு முன்பே அது அல்லாஹ்வின் கைகளை சென்றடைகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களிடமிருந்து பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறான் என்பதையும் தர்மங்களை அவன் நேரடியாக வாங்கிக் கொள்கிறான் என்பதையும் அவர்கள் அறியவில்லையா? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்தை ஓதிட்டு சொன்னாங்க, நிச்சயமாக தர்மமானது யாசகரின் கையில் விழுவதற்கு முன்பே அல்லாஹ்வின் கையில் விழுந்து விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் ஹலாலான வருமானத்தில் ஒரு பேரிச்சம்பழத்தின் மதிப்புக்கு தர்மம் செய்தால் அல்லாஹ் பரிசுத்தமானவற்றை தவிர வேற எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதை நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய வலது கையால் ஏற்று உங்கள் குதிரை குட்டியை நீங்கள் வளர்ப்பது போல் அதன் நன்மையை மலை போல் உயரும் அளவுக்கு வளர்த்து விடுவான். சுபஹானல்லாஹ். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நம்மளுடைய தர்மத்தின் நன்மைகள் எந்த அளவுக்கு அதிகமா வளருது. பரக்கத்து மிக்க இந்த மாசத்துல இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் எஞ்சியுள்ளன. அதனால அதிகமாக தர்மம் செய்யுங்கள், இஹ்லாஸோட தர்மம் செய்யுங்கள். அது அல்லாஹ்விடத்திலே வளரட்டும்.